இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது உடைச்சு விட்ட முட்டை குழம்பு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி நல்லா பொடிப்படியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வெந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயிலே வாட்டிக்கலாம். அப்போ பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். ஒரு நிமிஷம் ஆனதும் இதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை கொதிக்க வச்சிடலாம். குழம்பு கொதிச்சு வந்ததும் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அடுத்து குழம்போட திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் போல் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கும். இப்போது மசாலா தூளோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிருக்கும். இதில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் முட்டை கலையாமல் வரும். நான் 4 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை ஊற்றின உடனே இதை கிளறி விடக்கூடாது. அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டையெல்லாம் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.